ஏ கைஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி 200 நாள் ஓடின பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் வந்து கில்லி. ஸோ இப்போ வந்து ரீரிலீஸ் ஆகிட்டு அதே லெவல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்க. இத்தனைக்கும் இந்த படத்தை வந்து நம்ம இந்த 20 இயர்ஸ் கேப்பில் நிறைய வாட்டி டிவியில் பார்த்துருப்போம், ஓடிடியில் பார்த்துருப்போம், அந்த ரிலீஸ் ஆன டைமில் வந்து சிடி போட்டு கூட பார்த்துருப்போம், தேட்டர்லேயே நிறைய வாட்டி கூட போய் பார்த்துருப்போம். பட் அதே லெவல் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ், அதே லெவல் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் இப்போவும் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்படி என்ன 20 வருஷமாக அழியாத ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கில்லி படத்தை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோடைய காஸ்டிங் அதுதான் வந்து இந்த படத்துலேயே மேஜர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேர் முக்கியமான 3 கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இந்த படத்தில். ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா விஜய் ஒரு ஆல்ரவுண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன குறும்புகள், ஸோ அதில் அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கபடி ஆடும்போது அந்த மேட்சோடைய சீரியஸ்னஸ், அதை எப்படி அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அந்த மேட்சை வின் பண்ணுறோன்ற அது கொடுக்குற சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும் இந்த படத்தில். அதே மாதிரி மாஸ் சீன்ஸ் ஆகட்டும், அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி சீன், அர்ஜுனர் வில்லுக்கு முன்னாடி அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஆல் டைம் மாஸ் சீன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த இமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும், கடைசியில் வந்து என்னடா நம்ம லைஃப்பில் ஒரு கேப் இருக்கே தனலக்ஷ்மி போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருப்பார் விஜய். இத்தனைக்கும் வந்து ரொம்ப நார்மலான ஒரு காஸ்டியூம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மேக்கப்லாம் இல்லாமல் நார்மலாக இருப்பார். ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட். இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பையன் நார்மலாக இந்த மாதிரி அரியர் வச்சுட்டு கபடி ஆடிட்டு இருக்கிற பையனை பார்த்தா எப்படி இருப்போம். ஸோ அந்த ஒரு ஈஸினஸ்ஸை வந்து அழகாக இந்த கேரக்டரில் எக்ஸிட் பண்ணியிருப்பார் விஜய். ஸோ அவர் கெரியர்லேயே வந்து ஒரு டோட்டல் ஷிஃப்ட்டை கொண்டு வந்தது வந்து இந்த படம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மதுரைக்கு மேட்சுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்தும் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னை நம்பி வந்துட்டா என்னுடைய பொறுப்பு வந்து பத்திரமா அவளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற அந்த டோட்டல் ரிஸ்க்கு, இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம், அதுலேயும் வந்து அந்த சின்ன சின்ன காமெடி சீன்ஸ்லாம் இருக்கும், அதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கேஷுவலாக எட் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு விஜய். ஸோ இந்த படத்துக்கு மேஜர் க்ரௌட் புல்லர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தளபதி விஜய்க்காக தான் வந்து பார்க்குறாங்க, இப்போவும் பார்த்துட்ருக்காங்க, இனிமேலும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜோடைய நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ். அவர் நம்ம நிறைய வில்லனஸ் ரோலில் பார்த்துருக்கோம். பியூர் வில்லன், பியூர் பேட் கையாக ப்ளே பண்ணியிருப்பார். இதில் வந்து ஒரு காமிக்கல் டச் இருக்கும். ஸோ அவர் தனலக்ஷ்மி கிட்ட பேசும்போதுலாம் ஒரு பாடி லாங்குவேஜ், மேனரிசம், வாய்ஸ் டோன் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கும். அதே மாதிரி அவங்க அண்ணன்களை சாவடிக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோலாம் கொடுக்கும்போது அவருடைய மேனரிசம் அதெல்லாம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பியூர் வில்லனிசம் எக்ஸிபிட் பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃப்லாம் அப்பா கூடவே இருந்துட்டு தேடிட்டு இருக்கும் போதே, அப்பா நீலாம் விட்றா, போலீஸ் நீலாம் விட்றா, என்னுடைய மெயின் எய்ம் வந்து தனலக்ஷ்மியை பார்க்கணும், எவன் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருடைய ஃபுல் டெத்தில் போய் எக்ஸிபிட் பண்ணது பிரகாஷ் ராஜோடைய டைலாக்ஸ் ஆகட்டும், நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற அந்த மீம்ஸுக்கு யூஸ் பண்ணுற டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ இவரும் ஒரு மெயின் பில்லர் இந்த சக்ஸஸ்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரிஷா, நோ எக்ஸார்பிட்டன் மேக்கப், ரொம்ப கேட்சியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை, சாதாரணமாக ஒரு ஹாஃப் சாரீ, ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டில் பயந்து இருக்கிற ஒரு பொண்ணு, எதுவாக இருந்தாலும் அவங்க டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ்லாம் கூட ஏர்போர்ட் கிட்டே போகும்போது வந்து விஜயை முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க, சொல்லணும்னு நினைப்பாங்க பட் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் இருக்கிற அந்த பொண்ணுடைய மனசு எப்படி இருக்கும், ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்கு 100% கொண்டு வந்திருப்பாங்க த்ரிஷா. அவங்களோட இன்ட்ரோ சாங் அதை எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து ரீரிலீஸ்க்கான ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி ஈக்குவலாக விஜயோடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா, ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பையனையே சேஸ் பண்ணிட்டு போகிறது, கடைசி கிளைமேக்ஸில் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த சீன்ஸ்லாம் வந்து அவர் அப்படியே அழகாக நேச்சுரலாக பண்ணியிருப்பார். ஈக்குவலாக அவங்க அம்மா எப்போவும் ஒரு இன்னசென்ட்டான ஒரு அம்மா, எதை சொன்னாலும் நம்புறது, நம்ம பையன் நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, பையனை விட்டு கொடுக்காத ஒரு அம்மா, அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப நேச்சுரலாக இன்னசென்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈக்குவலி தங்கச்சி, யூஸ்வலாக இருக்கிற அந்த வீட்டில் சிப்ளிங்ஸ் ரைவல்ரி அந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள் இருந்தாலும்
கிளைமேக்ஸில் அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுற அந்த சீன்லாம் சூப்பர் இமோஷ்னலாக இருக்கும். ஸோ ஓவரால் காஸ்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேசி ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷன் தான். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒக்கடோடைய ரீமேக். ஒக்கடுவை விட நம்ம ஆடியன்ஸ்க்கு சூட்டபுளான அந்த ஸ்டோரி லைனில் நடக்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே த்ரூ அவுட் த மூவி, ரைட் ஃப்ரம் இளைய தளபதி விஜய் டைட்டில் கார்டு போடுற வரைக்கும், கடைசியில் இயக்கம் தரணின்னு போடுற வரைக்கும் ரேசியான ஸ்க்ரீன் பிளே. அப்படியே ஆன் த டோஸ் நம்ம எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன ட்விஸ்ட்டு. ஸோ த்ரிஷா எப்படி வராங்க, அந்த பொம்மைக்குள்ளே ஒழிகிறாங்க, அவருக்கு பூரி எடுத்துன்னு போய் கொடுக்கறது, சின்ன விஷயங்கள், அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் காட்டுறது, அவர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சேசிங், அதுக்கப்புறம் ஒரு லைட் ஹவுஸ், அங்கே ஒரு பாட்டு அப்படின்ட்டு ஒரு கேப்பே இல்லாமல் த்ரூ அவுட்டாக நம்ம என்டர்டெயின் பண்ண அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணி நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் கொடுத்தது வந்து பிக்கெஸ்ட் ப்ளஸ் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இதில் இருக்கிற சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பை வித்யாசாகர். அவரோட கெரியர்லேயே ஒரு டிஃபைனிங் படம்னா வந்து அது கில்லியாக தான் இருக்கும். ஏன்னா அர்ஜுனர் வில்லு யூஸ்வலாக நம்ம எங்கேயாவது காரில் போகும்போது போடுற பாட்டு டீஃபால்ட்டாக இருக்காது. அப்புறம் எல்லா கல்யாணம் பார்ட்டிஸில் நம்ம டீஃபால்ட்டாக போட்டுட்ருக்க பாட்டு வந்து அப்படி போடு, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சார்ட் பஸ்டர் சாங்ஸை கொடுத்து இந்த படத்தை எலிவேட் பண்ணது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இப்போ நான் பார்க்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், சில சீன்ஸ்லாம் வந்து இன்னோவேட்டிவாக யூஸ் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷாவும் விஜய் அவங்க வீட்டிலேருந்து தப்பிக்க போது அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து தபலாவில் இருக்கும். தபலாவுடைய தீன்தாள் வந்து தெருக்கிட்டுன்ட்டு த்ரூ அவுட் த சீன் வந்து தபலாலேயே முடிச்சிருப்பார். டப்புன்னு அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சின்ன இன்னோவேஷன்ஸ் மியூசிக்கில் அந்த சீனுடைய எலிவேஷன் லெவலே இன்க்ரீஸ் பண்ணது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அதுவும் அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வரும்போது எஸ்பெஷலி நான் பார்த்த அந்த கமலா தியேட்டரில் அந்த லைட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த மியூசிக்கோடு பார்க்கும்போது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக வித்யாசாகருடைய மியூசிக் இந்த படத்துடைய 20 years சக்ஸஸ்க்கு ஒரு மேஜர் ரீசன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எல்லாத்துக்கான ஒரு படம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா, பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் போயிட்டு த்ரூ அவுட் த மூவி என்ஜாய் பண்ணிட்டு வர எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அழகாக பேக் பண்ணதுனால இது இப்போவும் வந்து எல்லாத்துக்கும் அப்பீல் ஆகுது. ஸோ அந்த டைமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் அந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னா இந்த படத்துடைய அந்த அண்டர்லைங் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவும் எஸ்பெஷலி கமலா தியேட்டர் சென்னையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப்லலாம் பார்த்துருப்போம். சாங்ஸை வந்து மியூட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் பாடுற மாதிரி, மாஸ் டைலாக்கெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சாங்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தேட்டரே வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருந்தது. ஃபைனலி கில்லி ரீரிலீஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ். இன்னும் எவ்வளோ தூரம் இந்த சக்ஸஸ் போகும்னு நமக்கு தெரியல. எல்லோரும் திருப்பி போய் தேட்டரில் பார்த்துட்டு அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸை திருப்பி ரீலீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் திஸ் கோபி.